ஒரு பிள்ளை உண்டு, அசமஞ்சஸ்னு பேரு. கேசினிக்கு அசமஞ்சஸ், அசமஞ்சஸுக்கு ஒரு பிள்ளை உண்டு, அம்சுமான் ஒரு பிள்ளை உண்டு, அம்சுமானுக்கு ஒரு பிள்ளை திலீபன் உண்டு, திலீபனுக்கு ஒரு பிள்ளை பகீரதன் பேர். எல்லாம் பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். கேசினிக்கு ஒரு பிள்ளை அசமஞ்சஸ்ன்னு பிறகுறான். அந்த அசமஞ்சஸ் என்ன காரியம் பண்ணுவானா, யாருக்கு அயோத்தியில குழந்தை பிறந்திருந்தாலும் 6 மாச குழந்தையோ 3 மாச குழந்தையோ அந்த குழந்தைய தூக்கின்னு வந்து சரையுல போட்டுருவானா. சரையுல போட்டு அந்த குழந்தை துடிச்சு இறந்து போறதை பார்த்து சந்தோஷப்படுவான். என்ன ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா? அடுத்த துன்பப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுறது ஒரு சந்தோஷமா? ஆனா அவன் சந்தோஷப்பட்டான், அப்படி சந்தோஷப்படுவானா அசமஞ்சஸ். எந்த குழந்தை பிறந்திருந்தாலும் அந்த குழந்தைய வந்து சரையுல போடுவான். அதனால சகரனுக்கு கோபம் வந்து, தன்னுடைய பிள்ளையா இருந்தாலும் பண்றது தப்பு தானே, ராஜான தவற கண்டிக்கணும் இல்லையோ. அதனால தன்னுடைய பிள்ளையை கொண்டே காட்டுக்கு அனுப்பிச்சுடுறாரு அசமஞ்சஸ. சகரன் என்ன பண்றாரு, காட்டுக்கு அனுப்பிச்சு நீ இங்க வரக்கூடாது, இனிமே உனக்கு வேணுங்கிற ஆகாரம்லாம் காட்டுக்கே வந்துரும்னு சொல்லி அந்த அசமஞ்சஸ அனுப்பி வச்சுடுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பத்தினி சுமதின்னு ஒரு பத்தினி, அந்த சுமதிக்கு கர்ப்பம் 12 மாசம் ஆகியும் குழந்தை பிறக்கல. பிறக்கும் பொழுது பிண்டமா பிறக்கிறது, குழந்தையா பிறக்கல, பிண்டமா பிறக்கிறது. பிண்டமா பிறந்து அந்த பிண்டம் அப்படியே சிதறுது. 60,000 பிந்துவாக அது அப்படியே சிதறுது. 60,000 பிந்துக்களையும் அந்த சகரன் என்ன பண்ற, 60,000 செவிலித்தாயார வரவழைச்சு ஒரு எப்படி கௌரவர்கள்லாம் அவதாரம் பண்ணினான் 100 பேரும். அதே போல அந்த பிந்து சிதறி அந்த ஒவ்வொரு பிந்துவையும் 60,000 குடத்திலையும் வச்சு 12 மாசம் அந்த குழந்தையெல்லாம் அந்த பிந்துவை காப்பாத்தி வரா. அப்புறம் அந்த 12 மாசம் கழிச்சுதான் அந்த ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிறது. 60,000 குழந்தையும் பிறக்கிறது. சகரனுக்கு கங்கா நதிக்கு வரணும் இப்போ நீங்க மழை இறங்குங்க. மண்ணை எப்படி பூலோகத்துக்கு வந்தது போல நீங்க நினைச்சுன்னா மேகம் வடிக்கிறது சந்தோஷமா இருக்கு. அதே சமயமா கவனமாகவும் இருக்கு. 60,000 பிந்துக்களும் 60,000 குழந்தையாக மாறியது. நான் யாகம் பண்றேன், அஸ்வமேத யாகம் பண்றேன். அஸ்வமேதம் யாகம் பண்ணணும்னா ஆரம்பிக்கிறார். அஸ்வமேத யாகம் பண்ணணும்னா குதிரையை 4 திசைகளிலும் விடணும். குதிரை ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு திரும்பி வரணும். குதிரையை முதல்ல விடுறா, இந்த குதிரை ஒவ்வொரு இடமா போயிட்டு கேட்கறதா எல்லாருக்கும் சத்தம் ஜாஸ்தியா இருக்குல்ல. 60,000 குழந்தைகளும் பிறக்குது. யாகம் பண்றதுக்கு குதிரைய 4 திசைகளையும் விடுறா. ஒவ்வொரு இடத்துலையும் குதிரை போயிட்டு இருக்கு. குதிரை போய் திரும்பி வந்தாலும் யாகம் ஆரம்பிக்கிறோம். யாகம் பண்ற இடத்தெல்லாம் சுத்தி பண்ணி வேணுங்கிற வசதி எல்லாம் பண்ணி வர்றவெல்லாம் தங்குறமே, அதுக்கு வேணுங்கிற வசதி எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. குதிரை திரும்பி வரவே இல்லை. ஏன்னா 100 அஸ்வமேத யாகம் பண்ணினா இந்திர பதவி கிடைக்கும், 1 அஸ்வமேத யாகம் பண்ணினா சொர்க்கம்ங்கிறது கிடைக்கும். 100 அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு ஆசை இந்த சகரனுக்கு. ஆனா 1 அஸ்வமேத யாகம் பண்ண பொழுது அந்த அஸ்வமேத யாகத்தை தடுக்கணும்னு யாரு ஆசைப்படுவா? இந்திரன் தான் ஆசைப்படுவான். முதல்ல இந்த யாகத்தை நிறுத்தணும், ஏன்னா இந்திரனுடைய பதவி போயிடுமோ இல்லையோ. அதனால முதல் யாகம் பண்ணும் பொழுதே இந்த யாகத்தை தடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரன் என்ன பண்றார், இந்த குதிரைய வந்து அபகரிச்சுட்டு கொண்டு போய் பாதாள லோகத்துல கொண்டு போய் கட்டி வச்சுடுறார். குதிரைய வந்து திரும்பி வந்ததுன்னாதான் யாகம்ங்கிறது பண்ண முடியும். குதிரையை கட்டி வச்சா இந்த சக்கரவர்த்தியை நான் சக்கரவர்த்தியாக ஏற்கவில்லை, அவரோடு நான் யுத்தம் பண்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு அர்த்தம். அதனால அவ பண்ண முடியாது. இந்த குதிரை திரும்பி வராதனால யாகம் ஆரம்பிக்க முடியல. உடனே அவர் என்ன பண்றார், தன்னுடைய பிள்ளை 60,000 பிள்ளையும் அனுப்பி வைக்கிறாரா, குதிரை எங்க இருக்குன்னு போய் தேடு, குதிரையை தேடிட்டு வா, அதுக்கப்புறம் யாகத்தை பண்ணிக்கலாம். இந்த 60,000 பேரும் போறா, குதிரையை தேடுறதுக்காக போறா. பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம்னு 7 லோகங்கள். மேல 7 லோகம், கீழே 7 லோகம், 7 லோகங்கள் 14 லோகங்கள். அந்த 7 லோகத்திலையும் தேடியாச்சு, குதிரையை காணோம். 60,000 பேரும் போரா திருப்பி தகப்பனார் இடத்துல குதிரையை தேடிட்டோம் காணலன்னு. குதிரை இல்லாம ஆத்துக்கு வரக்கூடாது
திருப்பி 7 லோகம் கீழே இருக்கோம். பூலோகம், முகர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம் மேல. கீழே வந்து அதல, விதல, சுதல, மகாதல, தலாதல, ரசாதல, பாதாலன்னு 7 லோகம் கீழே. இந்த பாதாள லோகத்துல கபிலாச்சாரியர் தபஸ் பண்ணிட்டு இருக்க. கபிலாச்சாரியர் தபஸ் பண்ண இடத்துல கொண்டு போய் இந்த குதிரையை கட்டி வச்சுடுறான். இந்த 60,000 பேரும் 13 லோகம் தேடியாச்சு, காணோம் குதிரைன்னு சொல்லிட்டு பாதாள லோகத்துல போய் தேடும் பொழுது கபிலாச்சாரியர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். தபஸ் பண்ண இடத்துல குதிரையை கட்டி வச்சிருக்கா. உடனே இவர்கள் என்ன நினைச்சா, இந்த கபிலாச்சாரியர் தான் குதிரையை கவர்ந்து கொண்டு வந்திருக்கிறார், அதனால் இந்த கபிலரை நாம் வதம் செய்யலாம்னு சொல்லி இந்த 60,000 பேரும் கபிலாச்சாரியர் வதம் செய்ய போறாளாம். கபிலாச்சாரியர் தபஸ் கலைஞ்சு இப்படி ஒரு பார்வை பார்க்கிறார். அவர் பார்த்த பார்வையிலே 60,000 பேரும் பொசுங்கி போயிடுறான். தபஸ் பண்றாரு இல்லையோ, தபஸ்வி இல்லையா, அதனால எப்பொழுதும் எம்பெருமானே நினைச்சுட்டு இருக்கா இல்லையா, அவ வந்து ஒரு வார்த்தை சொன்னா அது அப்படியே பலிக்கும். அப்படியே கண்ணாலதான் பாக்குறார். பார்த்த மாத்திரத்துல 60,000 பேரும் பொசுங்கி போயிடுறான். பொசுங்கி போடுறா, இங்க யாருமே வரல, குதிரை திரும்பி வரல. சகரனுக்கு ரொம்ப கவலை வந்துடுத்து. இந்த அஸ்வமேத யாகத்தை பூர்த்தி பண்ண முடியாத போலக்கே, ஆரம்பிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு தன்னுடைய அசமஞ்சசோட பிள்ளை அம்சுமான் இருக்கானே பேரன், அந்த பேரன் அனுப்புறாராம். நீர் போய் இந்த குதிரையை தேடிக்கொண்டு வரணும்னு அம்சுமான் அனுப்புறார். அந்த அம்சுமான் என்ன பண்றார், எல்லா லோகமும் தேடிக்கொண்டு கடைசியா பாதாள லோகத்துக்கு போறார். பாதாள லோகத்துக்கு போனா கபிலாச்சாரியர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அந்த இடத்துல குதிரை இருக்கு, பார்த்து விடுறார், குதிரையை பார்த்து விடுறார். அப்புறம் அந்த இடத்துல கருட சுவாமி வரார். கருடன் வராராம். கருடனுடைய சகோதரி தான் சுமதி. சகரனுடைய 2வது பத்னி சுமதி இருக்காலே, கருட சுவாமியோட சகோதரி. சகோதரியுடைய குழந்தைகள் தான் இந்த 60,000 குழந்தைகளும் தன்னுடைய மருமகன்கள் தான். இப்படி பொசுங்கி போனதுக்கு காரணம் என்னன்னா, கபிலாச்சாரியரை வதம் செய்ய போனார்கள், ஆதலால் இவர்கள் பொசுங்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி கருடன் அம்சுமான் இடத்துல சொல்றார். அதனால இந்த 60,000 பேருக்கும் நல்ல கதி கிடைக்கணுமோ இல்லையோ, அதனால அவருக்கு தர்ப்பணம் எல்லாம் பண்ணணும். சாதாரண ஜலத்துல தர்ப்பணம் பண்ணினா அவர்களுக்கு நல்ல கதி கட்டாதான். ஏன் நல்ல கதி கிட்டாது? ஒரு மகானுடைய ரிஷியுடைய சாபத்தினாலே 60,000 பேரும் மரணத்தை சம்பவிச்சிருக்கா. அதனால இவர்களுக்கு சாதாரண ஜலத்துல அர்க்கியம் கொடுக்க கூடாது, கங்கா ஜலத்துல கொடுத்தாதான் இவர்களுக்கு சொர்க்கம்ங்கிறது கிடைக்கும். 60,000 பேரும் சொர்க்கத்தை அடையணும்னா கங்கா ஜலத்துல தர்ப்பணங்கள் பண்ண வேண்டும்னு சொல்லி கருடன் சொல்லி கொடுத்துடுற. இந்த அம்சுமான் என்ன பண்ற, முதல்ல குதிரையை கொண்டு போய் கொடுக்கலாம், அஸ்வமேத யாகத்தை நடத்தட்டும் தகப்பனார், அதுக்கப்புறம் கங்கா ஜலத்தை எப்படி கொண்டு வரலாம்ங்கிறத யோசிக்கலாம்னு சொல்லிட்டு அம்சுமான் என்ன பண்ற, நேரம் சக்கர சக்கரவர்த்திட்ட போய் தன்னுடைய தாத்தா தானே, தாத்தாவின் இடத்துல போய் குதிரையை ஒப்படைக்கிறார். குதிரை வந்ததுக்கு அப்புறம் அஸ்வமேத யாகத்தை ஆரம்பிக்கிறார். சகரன் என்ன பண்ற, அஸ்வமேத யாகத்தை ஆரம்பிக்கிறார். அஸ்வமேத யாகம் நல்லபடியா முடியறது. முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 60,000 பேரையும் நல்ல கதியில கொண்டு போய் சேர்க்கணுமேன்னு ரொம்ப பிரயத்தனப்படுறாரு. சகரனால முடியல. சகரனுடைய காலம் முடிஞ்சு போயிடுது. அம்சுமான் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, சகரனுடைய பேரன் அம்சுமான் வந்து பல காலம் தபஸ் பண்ணி பாக்குறார். தபஸ் பண்றார், அவராலையும் கங்கா ஜலத்தை கொண்டு வர முடியல. அம்சுமானுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை பிறந்திருந்தான், அவன் தான் திலீபன். திலீபன் பல வருட காலங்கள் தபஸ் பண்ணினா, அவன் காலத்திலையும் முடியல, கங்கா ஜலத்தை கொண்டு வர முடியல. திலீபனுடைய புத்திரன் தான் பகீரதன் பேர். அந்த பகீரதன் பிரயத்தனப்பட்டான். தன்னுடைய ராஜ்ய பொறுப்பெல்லாம் மந்திரிமார்கள்ட்ட கொடுத்துட்டு 80,000 வருஷம் உட்கார்ந்து தபஸ் பண்றாராம். பகீரதன் 80,000 வருஷம் தபஸ் பண்ணதுல பிரம்மதேவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு பகீரதனுக்கு காட்சி கொடுக்கிறார். பகீரதா, உன்னுடைய தபஸ்னாலே நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன், உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொல்லி பிரம்மதேவன் கேட்க, அப்ப சொல்றாராம் இந்த பகீரதன், ஆகாசத்துல ஓடிட்டு இருக்கே, சொர்க்கலோகத்துல ஓடிட்டு இருக்கே அந்த கங்கா நதி, அதை நான் பாதாள லோகத்துக்கு கொண்டு வர வேண்டும், அதற்கு நீர் அனுகிரகம் பண்ண வேண்டும். பிரம்மதேவனிடத்துல பிரார்த்திக்க பிரம்மதேவன் அவருக்கு கடாட்சம் பண்ணி அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ற. பிரம்மதேவன் ஆசீர்வாதம் பண்ணின உடனே கங்காதேவியை கூப்பிட்டு சொல்றாராம், கங்கா நீ வந்து பாதாள லோகம் வரைக்கும் செல்லுவாய் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன் சொல்ல, கங்காதேவி இடத்துல பகீரதன் கேட்கிறார். அப்ப கங்கை சொல்றாலாம், நான் வரேன், நான் பூலோகத்துக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கேன், ஆனா என்னுடைய
தபஸ் பண்றார். சிவபெருமானை நினைச்சு தபஸ் பண்றார். சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுக்கிறார். உமக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். சிவபெருமான் இடத்துல பகீரதன் கேட்கிறான், கங்கா நதி ஆகாசத்திலேருந்து பூலோகத்துக்கு வர்றேன்னு சொல்லிட்டா அவளை தலையில தாங்கிக்கணும் நீர்னு சொல்ற. அதற்கு என்ன தாங்கினா போடுது, தாங்கிக்கிறேனேன்னு சொல்லி ருத்ரமூர்த்தி சரின்னு சொல்லிடுறார். சரின்னு சொன்ன உடனே கங்கைக்கு ஒரு அகங்காரம் வந்துடுதான். என்னுடைய வேகத்தை இவர் தலையில தாங்கிடுவாரா? யாரு என்னுடைய வேகத்தை தலையில தாங்குறாளோ அவ தலைய பிளந்து விடுறேங்கிறான். கங்கா என்ன சொல்றா, யாரு என்னுடைய வேகத்தை தாங்குறாளோ அவ தலைய பிளந்து விடுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ருத்ரமூர்த்திக்கு கோவம். சரி, இவ வேகமா வராலாம், ரொம்ப அந்த வேகத்தை தாங்க முடியாதுன்னு ரொம்ப சொர்க்கத்துல இருந்து வேகமா வரா. ருத்ரமூர்த்தி தலையில தாங்கிக்கிறார். இவளுக்கு என்ன இவ்வளவு அகங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சிக்குத்தலை தானே சிவபெருமானுக்கு சிக்குத்தலை, அந்த சிக்குத்தலை யாராலையும் பிரிக்க முடியாது. அந்த சிக்குத்தலையை நல்லா சுத்தி விட்டுறாராம். அவ தலையில கங்கை சுத்திட்டே இருக்கா. அவளால வெளியில வர முடியல. எப்படி ஒன்னால வெளியில வர முடியும் பாருன்னு சொல்லி ருத்ரமூர்த்தி என்ன பண்றார், தலையில சுத்தி விட்டுறாரு. அப்படியே சுத்தி சுத்தி ஓஞ்சு போயிடுறா கங்கை. அப்புறம் தன்னுடைய அகங்காரத்தை விட்டொழித்தால் கங்கை. அதுக்கப்புறம் திருப்பியும் பகீரதன் பிரார்த்தனை பண்றான், இப்படி நீர் உங்க தலையிலே வச்சுட்டா கங்கையை நான் எப்படி பாதாளத்துக்கு கொண்டு வருது? அப்புறம் எல்லா கதையும் சொல்ற. இந்த மாதிரி சகர சக்கரவர்த்தி சொன்னார், அம்சுமான் போனா, திலீபன் போனா, இத்தனை பேர் தபஸ் பண்ணி இப்ப பகீரதனான நான் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிரம்மதேவன் கூட அனுகிரகம் பண்ணிட்டார், நீர் இந்த கங்கா ஜலத்தை அப்படி விடணுமே அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்க பகீரதனுக்காக அவர் என்ன பண்றாராம், அவர் தலையில முடி இருக்கோ இல்லையோ அதுல 6ல் 1 பங்கு அப்படி பிரிச்சு விடுறாராம். அந்த சிக்கு தலையை பிரிச்சு 1 பங்கு விடுறாராம். அது வழியா கங்கை அப்படியே இறங்குறா. கங்கை அந்த ஒரு பாகத்திலேருந்து வர்ற கங்கையுடைய வேகம் வந்து கங்கோத்ரின்னு பதயாசிரமத்துக்கு மேல கங்கோத்ரிங்கிற இடம் இருக்கே, அங்கதான் கங்கை உருவாகி அங்க இருந்து வரா. அந்த வேகத்தை ஹரித்வார்ல பார்க்கலாம். ஹரித்வார்ல அந்த கங்கை அப்படியே பெருக்கெடுத்து ஓடுவாளாம். ஹரித்வார்ல போய் சங்கிலிய புடிச்சுட்டு தான் நம்ம ஸ்நானம் பண்ணணும். சங்கிலிய பிடிக்காம ஸ்நானம் பண்ணா அங்கே வைகுண்டத்துக்கு போயிடலாம். வைகுண்ட பிராப்தி எப்ப கிடைக்கும்னு போய் கங்கையில இருந்து கேட்டோம்னு சொல்லுங்க, வைகுண்டத்துல சங்கிலியை விட்டுட்டு நம்ம ஸ்நானம் பண்ணினா அங்கேயே வைகுண்ட பிராப்தி நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு பெருக்கெடுத்து ஓடுவார். அதாவது தடவரை அதிர தரணி பிண்டிடிய கலக்கிடு கங்கைன்னு சொல்லி ஆழ்வார் பாடுறார். கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை கலைந்திடவிருக்கும் கங்கையின் கரைமேல் கைதொடர் என்ன கண்டம் என்னும் கடிநகரேன்னு கங்கை கங்கைன்னு சொன்னாலே ஆத்துல ஸ்நானம் பண்ணும் பொழுதே கங்கா ஸ்நானம்னு சொல்லி குடிச்சாலே பாவங்கள்லாம் போடுதுங்கிறா. கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு ஆழ்வார் பாடுறார் தொண்டரடி புடியாழ்வார். கங்கையை விட புனிதம் காவிரிக்கு சொல்றா. ஆனா கங்கா ஸ்நானம் பண்ணினால் அத்தனை பாவங்களும் போகுமா. ஆனா கங்கா ஸ்நானம் காவேரி ஸ்நானம் சொல்லிட்டு ஆத்துல பாத்ரூம்ல குளிக்கும் போதே அப்படி சொல்லிட்டே குளிக்கலாம். அப்படி கங்கைன்னு சொல்லும் பொழுதே நம் பாவங்கள் எல்லாம் போகும்னு சொல்லி கங்கை என்ன பண்றா, அங்க வந்துடுறா. அங்க இருந்து வரும்போது பகீரதன் இடத்துல சொல்றாளா கங்கை, நான் வரேன், நீ தேர ஓட்டு, ஒரு பின்னாடியே நான் வரேன் அப்படின்னு சொல்லி பகீரதன் இடத்துல சொல்றா. பகீரதனும் தேர ஓட்டின்டே போறான். ஒரு இடமா ஓட்டின்டே போகும்பொழுது திரும்பி பாக்குறான், கங்கையை காணும். இது என்னடாது, இவ்வளவு பிரயத்தனப்பட்டு கங்கை பிரம்மா அனுக்கிரகம் பண்ணி சிவபெருமான் அனுக்கிரகம் பண்ணி இன்னும் கங்கை வரலையேன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்க ஒரு ஜன்கூன் ஒரு மகரிஷி. அந்த மகரிஷி என்ன பண்றாரு, கங்கை அப்படியே குடிச்சுட்டு இருக்காரு. இந்த ஜன்கு மகரிஷி கங்கையை குடிக்கிறத பார்த்த உடனே பகீரதனுக்கு அப்படி பகீர்னு ஆயிடுச்சு. உடனே என்ன பண்றாரா, நேரம் வந்து கேட்கிறார், சுவாமி இப்படி சகர சக்கரவர்த்தி யாகம் பண்ண ஆரம்பிச்சார், அதாவது அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு ஆரம்பிச்சார். 60,000 பிள்ளைகளையும் அனுப்பினார். அவளும் 7 லோகமும் தேடினா, கிடைக்கல. பாதாள லோகத்துல கபிலாச்சாரியார் தபஸ் பண்ணின இடத்துல குதிரை இருந்தது. ஆனா கபிலாச்சாரியார் வதம் பண்ண போனா இப்படி சரித்திரம் பூரா அவ சொல்ற. திரும்ப திரும்ப அந்த பகீரதன் அந்த சரித்திரத்தெல்லாம் சொன்ன, நீர் வந்து கொஞ்சம் அனுகிரகம் பண்ணணும், அந்த 60,000 பேரையும் நான் நல்ல கதியில கொண்டு போய் சேர்க்கணும், அதற்கு நீர் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்திக்க இந்த ஜன்ம மகரிஷி சொன்னாரா, நான் கங்கையை வந்து குடிக்கணும்னு எனக்கு ஆசை இல்ல, என்னுடைய ஆசிரமத்தை சுத்திண்டு போகாம என் ஆசிரமத்தை அடித்து கொண்டு போனால் அவருடைய அகங்காரத்தை அழிக்கிறதுக்காகவே நான் குடிக்கிறேன் அவளை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நீர் அவரை பொறுத்தருளவன், எனக்காக அபராதத்தை பொறுத்தருள வேண்டும்னு பகீரதன் பிரார்த்திக்க, நீர் உன்னுடைய பெண்ணாக பாவிக்க வேண்டும்னு ஜன்கு மகரிஷி இடத்துல இவர் பிரார்த்திக்கிறார் பகீரதன். அதனாலதான் ஜன்கு மகரிஷியின் புத்திரி என்பதனாலதான் ஜான்னவின்னு பேரு. கங்கைக்கு
இன்னொரு திருநாமம் உண்டு, ஜான்னவின்னு உண்டு. அதுக்கப்புறம் வாயால குடிச்ச ஜலத்தை காதுனால விடுறாராம். அந்த காதுனால கங்கை அப்படியே விடுறார். அது அப்படியே பாதாள லோகம் வரைக்கும் தேர ஓட்டி போனா பகீரதன். அத பாதாள லோகத்துல கொண்டு போய் கங்கையை கொண்டு போய் நிறுத்தி அந்த கங்கா ஜலத்தினாலே தன் அர்க்கியங்கள்லாம் செய்து தர்ப்பணங்கள்லாம் செய்து அந்த 60,000 பேரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பினாராம். அதனாலதான் பகீரத பிரயத்தனம்னு சொல்லுவா. பிரம்மா காட்சி கொடுத்து சொல்றாராம், கங்கை உள்ள வரைக்கும் உன்னுடைய புகழ் பேசப்படும் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் பகீரதனுடைய புத்திரியாகவே பாவிக்கப்பட்டு பாகீரதின்னு ஒரு பெயர் கங்கைக்கு. ஜான்னவின்னு பேரு, பாகீரதின்னு பேரு. இப்படி பிரம்மா வந்து காட்சி கொடுக்கிறார் பகீரதனுக்கு, அனுக்கிரகம் பண்ணிட்டு போறார். பேர்பட்ட ஒரு காரியம் பண்ணியிருக்க பகீரதா, உன்னுடைய காரியத்தை நான் ரொம்ப மெச்சரேன்னு சொல்லி அவருக்கு அனுக்கிரகம் பண்ணிட்டு இந்த கங்கை உள்ள வரைக்கும் உன்னுடைய புகழ் பேசப்படும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு பிரம்மதேவன் அங்கேருந்து கிளம்புறார். இப்படி பகீரத பிரயத்தனத்தினாலே அந்த அஸ்வமேத யாகமும் பூர்த்தியாகி 60,000 பேரும் சொர்க்கத்தை அடைந்தார்கள். இப்படி கங்கா நதி வந்தது கூட உன்னுடைய முன்னோர்களினாலேதான் ராமான்னு சொல்லி விஸ்வாமித்திரர் ஒரு சரித்திரமா சொல்லிட்டே வர ராமலட்சுமணால். அப்புறம் அங்கிருந்து கிளம்பின உடனே ஒரு ஆசிரமம் வழியா போறா. அது ஒரு பாழடைந்த ஆசிரமம். அந்த ஆசிரமத்தை பார்த்துட்டு கேட்கிறா ராமலட்சுமணா, இது என்ன ஆசிரமம்னு சொல்லி விஸ்வாமித்திர இடத்துல கேட்கிறாரு. அப்பதான் சொல்றாரா, இது வந்து கௌதம மகரிஷியின் ஆசிரமம். கௌதம மகரிஷி அவருடைய பத்தினி இருக்காளே அகல்யா தேவி, இந்த அகல்யா தேவிக்கு சாப விமோசனம் இங்கதான். ஏன்னா எம்பெருமானுடைய பாததூலி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே அப்படி நடந்து வந்துட்டே இருக்கார். அவருடைய எம்பெருமானுடைய பாத தூளி பட்டு அந்த தூளியினாலே தான் அந்த அகல்யான்ற கல்லா இருக்கா. அந்த கல்லு வந்து பெண்ணாக உருவெடுக்கிறது. எப்படின்னா, இந்த கௌதம மகரிஷி ஒரு நாள் காலையில ஸ்நானம் பண்ண போயிருந்தார். நதியில ஸ்நானம் பண்ணுவார் ரிஷிகள்லாம் 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம். நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ புட்டோ பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லி ரிஷிகள்லாம் 2 மணில இருந்து ஸ்நானம் பண்ண விடுவா. இப்படி ஸ்நானம் பண்ண போகும்போது கௌதம மகரிஷியுடைய பத்னி அகல்யா தேவி, அகல்யா தேவிய எப்படியாவது நாம் கவர வேண்டும். தேவேந்திரன் என்ன பண்றார், அந்த ரிஷியோட வேஷத்துல உள்ள பூந்துடுறார். விடியற்கால வேளையில கௌதம மகரிஷி ஸ்நானம் பண்ண போன நேரத்துல தேவேந்திரன் என்ன பண்றார், கௌதம மகரிஷி மாதிரியே வேஷம் போட்டு வந்து அகல்யாவின் இடத்திலே கூடினான். இதை வந்து பார்த்துடுறார் ஞான திருஷ்டினால. கௌதம மகரிஷி பார்த்துடுறார். பார்த்த மாத்திரத்துல என்னுடைய வேஷத்தை தரித்து கொண்டு ஒருவன் வந்த போதிலும் தெய்வத்தினிடத்துல எப்படி நடந்துக்கிறோம்னு தெரியல. அகல்யா மதிமயங்கி போயிடுறாளாம். அதனால அந்த அகல்யாக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறார் கௌதம மகரிஷி. நீ கல்லா போக கடவாய், யார் கண்ணலையும் தெரியாமல் போக கடவாய் அப்படின்னு சொல்லி சபிச்சு விடுறார் கௌதம மகரிஷி தன்னுடைய பத்தினி. ஆனா சபிச்சது போல அந்த அகல்யக்கு அனுகிரகம் பண்ணிறாராம். அது சபிக்கிறது இல்லையா. ஏன்னா எம்பெருமானுடைய, அவர் சொல்ற சாப விமோசனம் கேட்கிறாரு, சொல்ற எம்பெருமானுடைய பாததூளி பட்டு உனக்கு நாராயணனையே ஸ்மரிச்சுண்டு அந்த எம்பெருமான் வருவான், அவன் வரும்பொழுது உன் பாததூளி பட்டு உனக்கு சாப விமோசனம் ஆகும்னு சொல்லி சபிக்கிறது போல அனுகிரகம் பண்ணினாராம் கௌதம மகரிஷி. ஏன்னா பத்தினி, ஏன்னா தர்ம பத்தினிகள்னு சொல்லுவாளே, அதான் அகல்யா, தாரா, மண்டோதரி, திரௌபதி, சீதா, இவா லிஸ்ட்ல இருக்க அகல்யா. ஆனா அகல்யாக்கு சாபம் பண்ணுவது போல அனுகிரகம் பண்ணினாராம். ராமருடைய பாததூலி பட்ட மாத்திரத்துல அகல்யா தேவி தன் அறியாத இந்த ஜென்மம் எடுத்தேனே ராமா, அன்று முதல் இன்று வரை பிறந்தேனே ராமான்னு சொல்லி கதறா. புதைத்து வைத்த தனம் வருமோ, பிள்ளை வருமோ, பெற்ற தாய் தந்தையர் கூட வருவாரோ, இரவு புகுந்து விளையாடும் கணவர் வருவாரோ, உம்முடைய பக்தி தானே வரும் ராமா அப்படின்னு சொல்லி அகல்யா அப்படியே கதறா. என்னுடைய எல்லா பாவங்களையும் நீர் போக்கி வையும் ராமான்னு சொல்லி அப்படியே பிரார்த்திக்கிறா, கதறா. பெருமானுடைய பாததூளிக்காக அத்தனை நாள் அப்படியே இருந்தாலாம், கல்லு போல யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருந்தாலாம். அப்படி அனுகிரகம் பண்ணினார். அவருடைய பாததூளி பட்ட மாத்திரத்துல அகல்யாவுக்கு சாப விமோசனம் ஆச்சு. அதற்கப்புறம் தான் மிதிலா தேசத்துக்குள்ள போறா. ஒவ்வொரு இடமா போயிட்டு விஸ்வாமித்திர சரித்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே வரா. இனிமேதான் மிதிலா தேசத்துக்கு உள்ள போறா. மிதிலா தேசத்துக்கு உள்ள போன உடனே போன மாத்திரத்துல அந்த மிதிலையில உள்ள ஜனங்கள் எல்லோரும் ராமலட்சுமணால பாக்குறா.
இவ்வளவு ஆச்சரியப்படுறா. தோல் கண்டார் தோலே கண்டார், எம்பெருமான் கால் கண்டார் காலே கண்டார்னு எம்பெருமானுடைய தோலை பாக்குறவா தோலையே பார்த்துருக்காளாம். பெரிய பெருமாளும் சேவிக்க போறோம், நம்ம சேவிக்கிறோம், ஒரு நிமிஷம் கூட நிக்க விட மாட்டேங்கிறாளோ இல்லையோ. இப்படி சேவிச்சுட்டு உடனே வரும்பொழுது என்ன பண்றோம், திரும்பி 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 பாக்குறோமோ இல்லையோ. திரும்ப திரும்ப பார்க்காம வர முடியுதா? மாயோனை மனத்தூனை பத்தினெண்ணையன் வாயார் எண்ணுகளோ வாழ்த்துனாலேன்னு குலசேகராழ்வார் என்னைக்கு அந்த திருமணத்தூண் நடுவுல இருந்து இந்த எம்பெருமானை கண்ணால கரிக்க போறேன்னு சொல்லி அப்படி பிரார்த்திக்கிறாரே, அதே போலதான் இப்படி திரும்பி வரும். திரும்பி வரும் பொழுது எம்பெருமானை பார்த்துட்டே வர முடியும். பச்சைமா மலைபோல் மேனி பவழ்வாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரடேரே ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவைத்தவரையான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெருடும் வேண்டேன் அரங்கமான கருளானே குடதிசை முடியை வைத்து உடதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயரமாகண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரைங்கிறார். உடல் எனக்கு உருகிறதுங்கிறார். பெருமாள் இடத்துல போனா உடல்லாம் உருகிறது. ஆழ்வார்களுக்கு உள்ள போய் சேவிச்சுட்டு வரும்பொழுது 10 கிலோ குறைஞ்சு போயிடுவாங்க. அப்படி உருகி போயிடும். நமக்கெல்லாம் சேவிக்கும் போது ஆனந்தம் உடல் பெருத்து போயிடுது, ஆழ்வார்களுக்கு உருகி போயிடுறா. ஏன்னா பக்தி அவளுக்கு ஜாஸ்தி. ஏன்னா பக்தியிலே ஆழ்ந்தவர்கள் தான் ஆழ்வார்களே. அப்படி எம்பெருமான சேவிச்சுட்டு வரும்பொழுது உடல்லாம் உருகுதே. கண்ணினை கலிக்குமாறே, கண்ணில் அப்படியே ஜலம் கலி அப்படியே கொட்டுறது. எம்பெருமான பார்க்க 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 சேவிக்க முடியலையா, கண்ணுல இருந்து ஜலம் கொட்டுறதான். இப்படி எல்லாம் ஆழ்வார்கள் பிரார்த்திக்கிறார். ஏன்னா எம்பெருமான் ராமனே இந்த பெரிய பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணியிருக்கான். அதனால பெருமாள் ராமனுக்கு பெருமாள்னு சொல்லுவா. பெருமாளே இந்த பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணதுனாலதான் பெரிய பெருமாள்னு பேரு. ஏன்னா தசரத சக்கரவர்த்தி திருவாராதனம் பண்ணி அந்த மனு வம்சத்துல வந்த அத்தனை பேரும் திருவாராதனை பண்ண பெருமாள் தானே பெரிய பெருமாள். சூரியன் பண்ணார், பிரம்மலோகத்துல இருந்து வந்து சூரியன் பண்ணார், மனு பண்ணினார், மனு விஸ்வாக வம்சத்துல வந்தவா எல்லாரும் பண்ணா. தசரத சக்கரவர்த்தி திருவாராதனம் பண்ணா. தசரதனுடைய புத்திரான ராமனே இந்த பெரிய பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணினாரோ இல்லையோ. அப்பேற்பட்ட பெருமாள் இங்க ஸ்ரீரங்கத்துல வந்து நமக்காக வந்து சயனிச்சுட்டு இருக்காரு. சம்சாரம் கிழங்கெடுத்தால் அல்லது பெயரை இல்லைன்னு சொல்லி இங்க எல்லா ஜீவாத்மாக்களையும் தான் உஜ்ஜீவிக்கும் பொருட்டு இங்கே வந்து சயனிச்சுட்டு இருக்காரு. ராமனாவது 11,000 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணினான். கண்ணனாவது 120 வருடங்கள் வந்து ஆட்சி பண்ணினான் இங்க. ஆனா பெரிய பெருமாள் எப்ப போவாருன்னு தெரியாது. கலியுகத்துல ஒரு புள்ள கூட இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கரையேற்றிட்டு வைகுண்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் போவேங்கிற. பரமபதத்துல இல்ல பெருமாள், ஸ்ரீரங்கத்துலதான் இருக்காருங்க. அதனால அங்க இருக்கிற எம்பெருமான் இங்க சிறுவரங்கத்துல இருக்கானே. நம்ம எல்லாம் எந்த பாக்கியம் பண்ணிருக்கோம். திருவரங்கத்துல வாசம் பண்ண திருமலை திருப்பதியில் இருப்பாக கொண்டோம் சொல்ற. அந்த திருமலை திருப்பதிங்கிற பேர்பட்ட பிரதானமான திவ்ய தேசத்திலே நமக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இங்க தங்கக்கூடிய வாய்ப்பு, இங்க வாசம் பண்ணக்கூடிய வாய்ப்புன்னா கோட்டி ஜென்ம சுகிருதம் இருந்தாதான் ஸ்ரீரங்கத்துல வாசம் பண்ண முடியும் இல்லையா. அதனாலதான் அபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு விலை ஏறிடுது. பெரிய பெருமாள் வந்து அந்த பெரிய பெருமாள்ங்கிற திருநாமம் எப்படி வந்ததுன்னா பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணதுனால பெரிய பெருமாள் அப்படிங்கிற திருநாமம். பெரிய பெருமாள் தான் வைகுண்டத்திலேருந்து வந்து இங்க நமக்காக சயனித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி மிதிலாதேசத்துக்கு உள்ள போறவன்னு எல்லாரும் பாக்குறாங்க. ரூப ஔதாரிய குணேகி பும்சாம் திருஷ்டி யுக்தாபகாரினம்னு சொல்ற. அப்பேற்பட்ட அழகன் அவன். கிரீட்டமகுட சூடாபதம் மகர குண்டல கிரைவேயகார கேயூர கடக ஸ்ரீவத்ச கௌஸ்துவ முக்தா தாமோதர பந்தன பீதாம்பர காஞ்சி குணநூபுரார் அபரிமித திவ்யபூஷணா அப்படின்னு சொல்லி எம்பெருமானார் கத்தியத்திரத்துல வர்ணிக்கிறார். சௌஷீல்ய வாத்சல்ய மார்த்தவ ஆர்ஜவ சௌகார்த்த சாமியகாருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சாதுரிய சைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்யகாம சத்யக சங்கல்ப கிருதித்வ கிருதஞதா தசங்கேய கல்யாண குணகனாம்னு அப்பேற்பட்ட கல்யாண குணங்கள், அனந்த கல்யாண குணங்கள் நிறைந்தவன் அல்லவா அந்த ராமன் அல்லவா இங்க வந்து எழுந்தருளி இருக்கிறான். அப்பேற்பட்ட ராமனை பார்த்த உடனே மிதிலாதேசத்துல உள்ள ஜனங்கள் எல்லோரும் சந்தோஷப்படுறா. எல்லாரும் வாசல் நின்று வேடிக்கை பாக்குறா. தசரத சக்கரவர்த்தி என்ன, அந்த தசரத சக்கரவர்த்தியில ஜனக சக்கரவர்த்திக்கு ரொம்ப சந்தோஷம். தால் கண்டார் தாலே கண்டாருன்னு அப்படி பந்து விளையாடிட்டு இருக்காளாம் சீதா பிராட்டி. மிதிலா தேசத்துல ஜனகருடைய அரண்மனையில பந்து விளையாடிட்டு இருக்கான். பந்து விளையாடிட்டு இருந்தோடனே பந்து கீழே போயிடுத்து. இந்த பந்து உருண்டு ஓடி வந்துதான் ராமன் பக்கத்துல பார்த்தார். அந்த பந்து அப்படியே கையில் எடுக்கிறார் ராமன். இப்படி எட்டி பாக்குறார். கையில் எடுத்துட்டே பந்து யாரோடதுன்னு பாக்குறார். மேலேந்து பாக்குறாள். அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால்னு சொல்லி கம்பர் வர்ணிக்கிறாரே. அந்த பந்தை எடுக்கிற வியாஜத்துல பெருமான் அங்க சீதையை பார்த்துறார். சீதை அங்கிருந்து ராமனை பாக்குறா. பார்த்த மாத்திரத்துல நோக்குகிறாள்னா என்ன அர்த்தம்? மனதை பரிமாறிக்கொண்டார். மனதை பரிமாறிக்கொண்டுவதற்கு தான் நோக்குதல்னு பேர்.
பார்த்த மாத்திரத்துல இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சீதைக்கும் ஆசை, ராமனுக்கும் இந்த சீதா பிராட்டியத்தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை வந்துடுது. உடனே 2 பேரையும் கூட்டிட்டு விஸ்வாமித்திரர் உள்ள போறார். ஜனக சக்கரவர்த்திக்கு ரொம்ப சந்தோஷம். விஸ்வாமித்திரர் அப்படி வரவேற்கிறார். சுவாகதம் சுவாகதம் சுவாமி தேவரி எழுந்துள்ள வேண்டும், அனுகிரகம் செய்ய வேண்டும்னு அவரை வரவேற்கிறார். வரவேற்று அவருக்கு அத்தியம் பாத்தியம் எல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் இந்த இந்த 2 குழந்தைகளை பார்த்தா 2 குழந்தைகள் ராஜகுமாரர்கள் போல இருக்காளே, வரலாம் யாருன்னு சொல்லி கேட்கிறார். விஸ்வாமித்திரர் கேட்கிறார். இப்ப சொல்றார், இவா 2 பேர் தான் ராமலட்சுமணா தசரத சக்கரவர்த்தியுடைய குழந்தைகள்னு சொல்லி விஸ்வாமித்திரர் அறிமுகம் படுத்துறார் ஜனகருக்கு. உடனே சொல்றாராம், அங்கிருந்து தேவரீர் வந்திருக்கி, இன்னைக்கு ஒரு நாள் ஓய்வு எடுத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, இந்த 2 பேரும் இந்த சிவதனுசுவை பார்க்கணும்னு வந்திருக்கா, இந்த சிவதனுசுவை நீ காட்ட வேண்டும்னு சொல்ற. நாளை காலையில் இந்த சிவதனுசுவை காட்டுறேன்னு சொல்லி ஜனகர் சொல்ல, அன்று இரவு ஓய்வெடுத்துக் கொண்டு மறுநாள் காலையில சூரிய உதயமாச்சு. சூரிய உதயமானவன்னே அந்த முன்னோர்கள் எல்லாம் பூஜித்து வந்த அந்த சிவதனுசுவை நிறைய சந்தனங்கள் புஷ்பங்கள்லாம் அலங்காரம் பண்ணி அந்த சிவதனுசுவை ரொம்ப அலங்காரம் பண்ணி 8 சக்கரம் பூட்டின தேர்ல 5000 மல்யுத்த யூரர்கள், அதாவது சாதாரண தனுசு இல்ல, அது சிவனுடைய தனுசு இல்லையோ, அந்த தனுசுவை 5000 வீரர்கள் தாங்கி கொண்டு வருகிறார்களாம். 8 சக்கரம் பூட்டிய தேர்ல அந்த சிவதனுசை வச்சு அலங்காரம் பண்ணி சபையில கொண்டு வரா. அப்ப எல்லா ராஜாக்களும் உட்கார்ந்து இருக்கா. அப்ப எல்லாரும் பாக்குறா. ராமலட்சுமணால பார்க்க சொல்றார் விஸ்வாமித்திரர், இந்த சிவதனுசுவை பாருப்பா அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் இடத்துல பாக்குற சொல்றார். ராமலட்சுமணாலாம் பாக்குறா. அப்ப சொல்றாராம் ஜனக சக்கரவர்த்தி, என்னுடைய முன்னோர்களாலே பூஜித்து வந்த சிவதனுசு, இந்த சிவதனுசுவை ராட்சசர்களாலும் கந்தர்வர்களாலும் சாணர்களாலும் எப்பேற்பட்ட அரக்கர்களாலும் இதை முறிக்க முடியாது. நீர் குழந்தைகள், நீங்க 2 பேரும் குழந்தைகள் அல்லவா, கண்ணால பாருங்க, உங்களால என்ன பண்ண முடியும், உங்களால செய்ய முடியாதே, இப்பேற்பட்ட ராட்சசர்களால இதை முறிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சிவதனுசுவ பெருமையெல்லாம் ஜனக சக்கரவர்த்தி சொல்ற. சொன்ன உடனே ராமன் இடத்துல சொல்றான் விஸ்வாமித்திரர், நீர் போய் அந்த சிவதனுசுவை பார் அப்படின்னு சொல்ற. பாருன்னா என்ன, இழுத்து பாருன்னு அர்த்தம், கட்டிப்பாருன்னு அர்த்தம், எடுத்து பாருன்னு அர்த்தம், முறித்து பாருன்னு அர்த்தம். அவர் என்ன சொல்றாரு, குழந்தையிலே போய் ஒரு காய் வாங்கிட்டு சொல்றோம்னா, அந்த குழந்தை கத்திரிக்காய் வாங்கிட்டு வானா கத்திரிக்காய் என்ன சொல்லும், கத்திரிக்காய் என்ன விலைன்னு கேட்டுன்னு வரணும். அப்புறம் திருப்பி ஒரு நட ஓடும், கத்திரிக்காய் எங்க இருந்து வந்தது கேளு, அது என்ன விலைன்னு கேளுனா ஒன்னொன்னுக்கும் ஒரு நட போயிட்டு இருக்கும். ஆனா சொன்ன மாத்திரத்துல பார் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்துட்டு வரல. அந்த ராமன் பக்கத்துல போய் சிவதனுஷோ பார்த்த உடனே, அதாவது கண்டது கேட்டனர், இற்றது கேட்டனர், கண்டது எல்லாரும் ஒண்ணு சிவதனுஷோ போய் பார்க்கிற, பார்த்த மாத்திரத்துல கையில எடுக்கிறார், அவ்வளவுதான். நான் ஏற்றல, அதை முறிக்கல, ஒண்ணுமே எந்த பிரயத்தனம் பண்ணல. கண்டதை பார்த்தனர், இற்றதை கேட்டனர்னு எடுத்த மாத்திரத்துல அப்படியே எடுத்து முறித்தாராம். முறித்த உடனே ஒரு முகூர்த்த காலம் தேவர்கள் எல்லாம் எல்லாரும் அங்க இருக்கிறவெல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுறான், எல்லாரும் மூர்ச்சித்து போயிடுறான் அந்த சத்தத்தை கேட்ட உடனே. அப்பேற்பட்ட தனுசு இல்லையா, அந்த தனுசுவை எம்பெருமான் ஒரே ஒரு க்ஷண மாத்திரத்துல அந்த சிவதனுசுவை தான் முறித்தான். சிவதனுசுவை முறித்த உடனே அந்த ஜனகருக்கு அவ்வளவு சந்தோஷம். சந்தோஷம் நம்ம சீதைக்கு கல்யாணம் ஆகுதுன்னா சிவதனுசுவை முறிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த சிவதனுசுவை முறிச்சவாளே தானே தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரணும்னு தான் ஒரு நியமம் வச்சிருக்கார். அதனால இந்த சிவதனுசுவை இந்த ராமன் முறித்து விட்டானே, இவனுக்கு உடனே கல்யாணம் பண்ணி தரணும்னு உடனே சீதையை மாலை எடுத்துன்னு வரா. ராமன் கழுத்துல போடுறதுக்கு ஜனக சக்கரவர்த்தி கூட்டின்னு வந்துட்டு இருக்கார். கூட்டின்னு வந்த உடனே சொல்றாரா ராமர், மாலையெல்லாம் போடக்கூடாது, எங்க ஆச்சாரியர் சொன்னார், சிவதனுசுவை பார்க்க சொன்னார், முறிக்க சொன்னார், முறிச்சேன், அவ்வளவுதான். அதுல கல்யாணம்ங்கிறதோ திருமணம் பண்றதோ என்னுடைய தகப்பனாரை கேட்க வேண்டும்னு சொல்றேன். இப்படி என்ன இருக்கணும், இந்த காலத்து குழந்தை எல்லாம் இருக்குமா, நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து சொல்றது இல்லையா. ஆனா அவர் சொல்றாராம், தகப்பனாருடைய வார்த்தையை மீறாதவன் ஒவ்வொரு இடத்துலயும் காட்டுறார். ராமாயணம் நமக்கு காட்டி கொடுக்கறதே பித்ருவாக்கிய பரிபாலனம் தானே. அப்போ சொல்றாராம், தகப்பனாரை கேட்காமல் எனக்கு திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உடனே ஜனக சக்கரவர்த்தி திருமண ஓலை அனுப்புற, தசரதரை வர சொல்ற. தசரதரை வர சொன்ன அங்க இருந்து ராவணனுக்கு கல்யாணம்னு பதட்டம் அடைஞ்சு ஓடி வராராம் தசரதர். அத்தனை அயோத்திய ஜனங்கள் எல்லாரையும் கூட்டின்னு வர
வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்னில் பூரண பொற்புடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோழினான் நாளை வதுவை மனமென்று நாளிட்டு பாலைக்கமுகு பரிசுடை பந்தற்கீழ் போலரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காலை பூத கனாக்கண்டேன் தோழினான் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்னூத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துரன் நம்பி மதுசூதன் வந்தன்னை கைத்தலம்பத்த கனாக்கண்டேன் தோழினான் அயனுக்காக தான் கண்டகராவே வயர்கள் வில்லிமுத்தூர்கோன் கோதை சொல் துயதமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயுநன் மக்களை பெத்து மகிழ்வரேன்னு ஆண்டாள் எப்படியெல்லாம் பாரித்தா கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி சீதா பிராட்டி பாரிச்சுட்டு இருந்தா. அங்கிருந்து தசரத சக்கரவர்த்தி அயோத்தி ஜனங்கள் எல்லாரும் வந்து இங்க கல்யாண கோலம் சாதாரண கல்யாணமே எப்படி இருக்கும், சீதைக்கு கல்யாணம்னா ராமனுக்கு சாட்சாத் எம்பெருமான் பரமபுருஷனுக்கே கல்யாணம்னா எப்பேற்பட்ட அலங்காரங்கள்லாம் பண்ணிருப்பா. மண்டபங்கள் என்ன, கோபுரங்கள் என்ன, வாழை மரங்கள்லாம் கட்டியிருக்கா, தோரணங்கள்லாம் கட்டியிருக்கா, எல்லாம் தங்கமயமா இருக்கு. சாதாரண இல்லையா பரமபுருஷனுடைய கல்யாணம் இல்லையா, அப்படி ஜோடிச்சு சீதா கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்றா. உடனே தசரதர் பாக்குறாராம், இந்த ஜனகருக்கு இன்னொரு புத்திரி இருக்காளே சீதாதேவி. சீதாதேவியோ ராமனுக்கு பேசிடுறார். லக்ஷ்மணனுக்கு ஊர்மிளையை கேட்கிறாராம், இந்த ஜனகருக்கு இன்னொரு புத்திரி இருக்காளே அந்த ஊர்மிளையை என்னுடைய இரண்டாவது புத்திரனுக்கு கொடுன்னு சொல்லி சொல்றார். லக்ஷ்மணனுக்கு ஊர்மிளையை கொடுக்கிறார். அவருடைய தம்பி குசத்வஜன் இருக்கார். அந்த ஜனகருக்கு தம்பிக்கு 2 பெண்கள், குசத்வஜனுக்கு மாண்டவி சுருதகியத்தின்னு பேரு. அத பரதனுக்கும் சத்ருகனுக்கும் 4 பேருக்கும் ஒரு கல்யாணம் இல்ல 4 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறார் தசரதர். அதனால ஜனகருக்கும் ரொம்ப சந்தோஷம். சரி நம்ம 2 பெண்களுக்கும் நல்ல இடத்துல நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமே. தசரத சக்கரவர்த்திக்கும் அது ஜனக சக்கரவர்த்திக்கு ரொம்ப சந்தோஷம். கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் பண்றா. இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ அப்படின்னு சொல்லி அந்த பாணிங்கிரண்ணீஸ்வ பாணினா அப்படின்னு சொல்லி ஜனக சக்கரவர்த்தி ராமனுக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தார், பாணிகிரகணம் பண்ணி கொடுத்தார். எப்படி பரதனுக்கு மாண்டவியையும் சுதகீர்த்திய சத்ருகனுக்கும் ஊர்மிளைய லக்ஷ்மணனுக்கும் இப்படி 4 பிள்ளைகளுக்கும் 4 பெண்களையும் கொடுத்து திருக்கல்யாணத்தை மிக விமர்சையாக நடத்தி வச்சார். நாளைக்கு இங்க திருக்கல்யாணம் நடக்க போகுது. ஆனா இன்னைக்கு மேகம் வருணதேவனுடைய அனுகிரகத்திலையும் மேகம் வருஷிச்சதுனால, அதாவது ஒரு சுத்தி பண்ணணும்னு சொல்லுவா இல்லையா, இப்ப யாகம் எல்லாம் பண்ணணும்னா இடத்தெல்லாம் சுத்தி பண்ணணும்னு சொல்லுவா இல்லையா, இன்னைக்கு சீதா கல்யாணம் இங்க பண்ண போறா. அதுக்கு மேகம் வந்து நமக்கு சுத்தி பண்ணிருக்கு, இடத்தெல்லாம் சுத்தி பண்ணி எல்லாரையும் இந்த சீதா கல்யாணத்தை சிரவணம் பண்ண வச்சு எல்லாம் சிரத்தையோட இவ்வளவு மழை வந்தாலும் களைஞ்சு போகாம சீதா கல்யாணத்தை அனுபவிக்கணும்னு எல்லாரும் உட்கார்ந்துட்டு இது சீதா கல்யாணத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கே. எல்லாருக்கும் சீதா லட்சுமண பரத சத்ருகுண அனுமத் சமேத அந்த ராமச்சந்திரமூர்த்தியின் பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திச்சு சீதா கல்யாண வைபவமே ராம கல்யாண வைபவமே பவன ஜஸ்துதி பாத்ர பாவன சரித்ர ரவி சோமவர நேத்ர ரமணீய காத்ர சீதா கல்யாண வைபவமே ராம கல்யாண வைபவமே வைபவமே. ஜெய ஜெய ராம ஜெய ஜெய ராம ஜெய ஜெய ராம சீதாராம் ஜெய ஜெய ராம ஜெய ஜெய ராம ஜெய ஜெய ராம சீதாராம் ஜெய ஜெய ராம சீதாராம் ஜெய ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஜெய ஜெய ராம் சீதாராம் ஜெய ஜெய ராம் ஜெய ஜெய ராம் சீதாராம் ஜெய ஜெய ராம ஜெய ஜெய ராம ஜெய ஜெய ராம சீதாராம் ஜெய ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஜெய ஜெய ராம் சீதாராம். நாளை சீதா கல்யாணம் பண்ண போறோம். நல்ல சந்தோஷமா எல்லாரும் கையை தட்டிட்டு நாமாவளி சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். நாம சங்கீர்த்தனத்துல கலவு சங்கீர்த்திய கேசவம்னு சொல்றா. தியாயன் கிருதே எதன் யஜ்ஞி தேதாயாம் துவாபரே அர்ச்சயன்னு யதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்திய கேசவம்னு சொல்றா. கலவு அதாவது கலியுகத்தை தாண்டதே நாம சங்கீர்த்தனத்தினாலதான் தாண்ட முடியும்.
கலவு சங்கீர்த்திகேசுனா கேசவனான எம்பெருமானை சங்கீர்த்தனம் பண்ணினாலே கலியுகத்தை நாம் கடந்து விடலாம்னு சொல்றாங்க. அதனால சந்தோஷமா எல்லாரும் நாமாவளி எல்லாரும் கையை தட்டிட்டு ஆனந்தமா பாடணும். எம்பெருமானை சேவிக்கும் பொழுது இங்க வந்துதான் எல்லாத்தையும் மறந்துட்டு 1 மணி நேரம் நிம்மதியா எம்பெருமானை சேவிக்கும் போது அதுல உள்ள ஆனந்தம் வேற எதுலையும் கிடைக்காது நமக்கு. எதுல போனாலும் அதெல்லாம் அல்பமா தான் இருக்கும். இதுதான் நிரந்தரமான சுகம்ங்கிறது. இதுதான் ஹரே ராம ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ராம ஹரே ஹரே கிருஷ்ண சந்தோஷமா நாம சங்கீர்த்தனம் பண்ணினாலே அத்தனை தேவர்களும் இங்கதான் இருப்பா. நாம சங்கீர்த்தனம் எங்க நடக்கிறதோ அங்கதான் தேவர்கள்லாம் இருக்கா, எம்பெருமான்லாம் இருக்கா. பரமபதம் மங்கள்ல இங்கதான். அதாவது அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமா நகருளானேங்கிற இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெருணும் வேண்டேன். இந்த நாம சுவையை கட்டுண்டு இங்கேயே இருக்கேங்கிற ஆழ்வார் தொண்டரடிப்புடி ஆழ்வார். நீ பரமபதமே கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், இந்த ராமனுடைய நாமத்தை கேட்க கேட்க அவ்வளவு ருச்சியா இருக்கே. இந்த ருச்சிரா ராமா ஏவி ருச்சிரா ராமா, இந்த ருச்சிரா ராமா ஏவி ருச்சிரா ராமா, ஓ ராம நீ நாமோ எந்த ருச்சிரா ராமா, ஓ ராம நீ நாமோ எந்த ருச்சிரா ராமா. சொல்ல சொல்ல தித்திக்குமே சுந்தரனின் நாமரசம், சொல்ல சொல்ல தித்திக்குமே சுந்தரனின் நாமரசம். ஹரி 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 கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஹரி 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 கோவிந்த
தித்திக்குமே சுந்தரனின் நாமரசம் சொல்ல சொல்ல தித்திக்குமே சுந்தரனின் நாமரசம் சொல்ல சொல்ல தித்திக்குமே சுந்தரனின் நாமரசம் சொல்ல சொல்ல தித்திக்குமே சுந்தரனின் நாமரசம் ஹரி 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 கடுமலை சுற்ற வேண்டாம் காலனிலே கருத வேண்டாம் சுற்ற வேண்டாம் காலனிலே கருத வேண்டாம் மேலுதவோ புரிய வேண்டாம் மேன்மை எல்லாம் தானே வரும் உதவோ புரிய வேண்டாம் மேன்மை எல்லாம் தானே வரும் சொல்ல சொல்ல தித்திக்குமே சுந்தரனின் நாமரசம் 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 ஹரி 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 சதா சர்வத்ர ஹரிநாம சங்கீர்த்தனம் சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த நன்னா சொல்லுங்க கோவிந்த நாமத்தினால சத்திர பந்துக்கு மோட்சத்தை கொடுத்தார் பெருமாள் கத்திர பந்துமன்னே பராங்கதி கண்டு கொண்டான் இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் மரங்கனாய பித்தனை பெத்தும் வந்தோ பிறவியுள் பிணங்குமாறேன்னு சொல்லி தொண்டரடி புடியாழ்வார் சொல்றதுனால கோவிந்த நாமத்தோட பிரபாவமோ ராமநாமத்தினுடைய பிரபாவமோ சொல்லவே முடியாது ராமநாமத்தினுடைய பிரபாவத்தை சொல்லிட்டே இருக்கலாம் எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலி பட்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நவதராட்ச சாந்தம்னு எங்கெங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்கிறதோ அங்கங்கெல்லாம் கேட்டுட்டு இங்கேயே இருக்கேங்கிற ராமர் அது ஆஞ்சநேயர் சொல்றார் ஏன்னா ஆஞ்சநேயருடைய சன்னதி இல்லையோ அவரை பத்தி சொல்லிதான் நம்ம பூர்த்தி பண்ணணும் ஆஞ்சநேயர் அத்தனை பேரும் அண்ணு சராசரங்களை வைகுண்ட தேத்தின்னு ராமர் எல்லா சராசரங்களையும் அயோத்தியிலேருந்து வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போனாராம் ஆஞ்சநேயரை கூப்பிடுறார் ஆஞ்சநேயர் வரமாட்டேன்னு சொல்றார் இந்த ராமநாமத்தை கேட்டு நான் இங்கேயே இருக்கேங்கிறார் எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனை எங்கெங்கெல்லாம் ராமாயணம் பாராயணம் பண்றாலோ ராமநாமம் ஜபிக்கிறாரோ அந்த இடத்துல கிருதமஸ்த காஞ்சலி கைய கூப்பிட்டு கண்ணுல ஜலம் கொட்ட கொட்ட இங்கேயே கட்டு இருப்பேன் பெருமானுடைய திருநாமத்துன்னு சொல்லிதான் இன்னைக்கு ராமாயணம் ராமாயண உபன்யாசம் பண்ணும்போது ஆஞ்சநேயருக்கு ஒரு ஆசனம் உண்டு அதனாலதான் ஆஞ்சநேயருக்கு ஒரு ஆசனம் கூட போட்டிருந்தாங்க அதனால ஆஞ்சநேயருக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா வில்லும் கைமா இருக்கிற ராமனை சேவிக்கணும் பரமபதத்துல வந்தா வீட்டு இருந்த திருக்கோலத்துல ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியோட இருப்பார் இங்க ஏகபத்தினியா இருப்பாரோ இல்லையோ இவரை பார்க்கணும் தான் ஆஞ்சநேயருக்கு ஆசையம் அதனாலதான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு மேலும் கண்டேன் சீதையன் வந்து சொல்லும் பொழுது எம்பெருமான் ஆலிங்கனம் பண்ணிட்டானோ இல்லையோ அந்த ஆலிங்கனம் பண்ண சரீரத்தை விட்டாதானே அங்க போக முடியும் அந்த சரீரத்தை நான் விட மாட்டேங்கிறேன் ஏன்னா எம்பெருமானுடைய ஸ்பர்சம் பட்ட அந்த ஆலிங்கனம் பண்ண திருமேனியை நான் விட மாட்டேன் அதனால நான் இங்கே இருப்பேன்னு பூலோகத்திலே நித்தியவாசம் பண்ணுகிறவர் தான் ஆஞ்சநேயர் அதனாலதான் எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலி பட்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதி நவதராட்ச சாந்தகம்னு சொல்லி நம்ம பிரியா சுதர்ஷன அப்பார்ட்மெண்ட்லயும் இன்னைக்கு ராமாயணத்துல கேட்டுக்கொண்டு எம்பெருமான் இந்த ஆஞ்சநேயர் எம்பெருமானுடைய சரித்திரத்தை கேட்டு ரொம்ப பூரிப்பா இருந்ததுனாலதான் இன்னைக்கு மழையும் அத்தனை மழையிலையும் நீங்க எல்லாம் உட்கார்ந்து பொறுமையோட கேட்டு இருந்தீங்க அதற்கு ஒரு பல்லாண்டு பாடிக்கொண்டு அடியனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த பிரியா சுதர்ஷனா கமிட்டிக்கும் ஒரு கிருதஞதியை தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதய நிதயர்த்தினா ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுஷாய சார்வபௌமாய மங்களம்னு சொல்லி இந்த உபன்யாசத்தை முடிக்கிறேன் ஷமிக்க பிரார்த்திக்கிறேன் குற்ற குறைகள் இருந்தா எல்லாத்தையும் பொறுத்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் ஷமிக்க பிரார்த்தி जानकी कांत स्मरणं श्री गुरुभ्यो नमः
நம்ம நமஸ்காரம் பண்ணணும். எப்போவுமே ஒரு உபன்யாசகர்த்தா யார் பண்ணினாலும் சரி, மேல் மெம்பராக இருக்கட்டும் ஃபீமேல் மெம்பராக, அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. எப்படி அவள் சொன்னாலோ இந்த கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் சொன்னா இல்லையா, அதுலேயே இன்னும் சேர்த்துக்க வேண்டியது என்ன தெரியுமா, உபன்யாசம் கேட்டாலே அவ்வளோ பாக்கியம். அப்போ சொல்கிறவாளுக்கு எவ்வளோ ஒரு பெரிய பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கேன் பார்த்துருக்கீங்களா. ஓகே, அதனால் நாம சங்கீர்த்தனம், உபன்யாசம், நித்திய பூஜை, வேத மந்திர கோஷம் எல்லாமே நம்ம பிரியா சுதாசனால நடக்கிறதுன்னா நம்ம எல்லாரும் பாக்கியம் பண்ணியிருக்கணும். அவள் சொன்னால் வைகுண்ட இந்த இடத்துல பெருமாளுடைய வாசம் பண்ணிக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம வகிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ இதெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு பகவான்னா, பகவான் மானுஷ்ய ரூபேனே அப்படிங்கிற மாதிரி இந்த கமிட்டியார் மூலமாக நம்மளுக்கு இப்படி ஒரு அற்புதமான ஒரு பிரவச்சனத்தை அழகு என்ன ஒரு உண்மையிலுமே அப்போ கிட்டாமோ யோகோஸ்தான் ஊர்ஜே தாதாத்தன மகேரனாய சொல்லுவோம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, சுத்தி படிப்போம். அது மாதிரி என்ன அழகு, எல்லாரையும் பகவானே நம்மளை சுத்தி பண்ணி உட்காந்து எவ்வளோ பரிசுத்தமாக கேட்க வச்சிருக்காரு பாருங்க இன்னைக்கு. அதுல ஒரு அருமையான ஒரு சகுனம். அதனால் மழை வந்துருத்தேங்கிறதுல இப்போ பாருங்க கூலாக்கிட்டார் பாருங்க. பெஞ்ச மழையும் உஷ்ணத்தை தூக்கி விடாம சொன்ன அந்த உபன்யாசம் அந்த சொற்களும் கூலா இருக்கு. நம்மளுக்கு ஏசியில் உட்காந்த மாதிரி நம்ம வெளியில எங்கேயும் போய் உட்காரோம். அழகாக ஏசியில கொடுத்துருக்கோம் நம்ம கேட்க வச்சிருக்கோம். நம்ம கல்யாணம் பண்ணாமல் சாட்சாத் நம்ம அபயவர் ஆஞ்சநேய சுவாமி. ஸோ அப்படி ஒரு அற்புதமான ஒரு உபன்யாசம் நிறைய பேர் கேட்கணும். இன்னைக்கு இந்த மாதிரி அது குறிப்பா நாளைக்கு சீதாவிரமாக அந்த உற்சவம் வைபவம் நடக்க போகுது, மாங்கல்யதானம் நடக்க போறது அப்படிங்கிறதுக்கு அதை உத்தேசிச்சு இன்னைக்கு நம்மள எல்லாம் தயார் பண்ணிட்டாங்க. ராத்திரி தூக்கமாக வரும் நம்மளுக்கு வராது. காலகட்டம் என்ன நடக்க போறது, எவ்வளோ அழகு பாருங்க. நம்ம ஆத்து கல்யாணம் நினைப்போம். முதல் நான் மெகந்தி வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஐ திங்க் மெகந்தி இன்னைக்கு பாருங்க நம்ம கல்யாணம் எப்படியோ அதே மாதிரி இங்கே மெகந்தியெல்லாம் போட்டு ஏகப்பட்ட ஏற்பாடு பண்ணியிருக்கா அந்த கமிட்டியா. அவளை நம்ம எப்படி சொல்றது, பெரும் வாய் வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. அவளுக்கு ஒத்துழைப்பு செஞ்சு அத்தனை பேருக்குமே நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம் இல்லையா. நாளைக்கு நம்மாவது கல்யாணம் எப்படி அது மாதிரி நம்ம நினைக்கணும். நம்மாவது கல்யாணத்துக்கு அப்படி நினைக்கிறப்ப சாட்சாத் பரந்தாமனுக்கு நடக்க போறது, எம்பெருமாளுக்கு நடக்க போறது அப்படிங்கிறப்ப நம்ம நாளைக்கு எல்லாருமே வஸ்திரம் அட்டகாசமா நம்ம சும்மா கேஷுவலாக வரக்கூடாது. நம்ம குழு ஜோரா வரணும். பகவான் கொடுக்குறாரு. அதான் நம்ம அர்க்கிய பிரதானம் செய்யறோம். இதுல சந்தியாவந்தத்தில் செய்யறோம். கெரே நீரினி கெரகே ஜல்லின்னு காவேல இருக்க ஜலத்தை எடுத்து காவேலே விடுறதுக்கு நீ ஏடா தயங்குற அப்படிங்கிறார் தாசர்வாள். ரைட்டா? அப்போ அப்படி ஒரு இது நம்மளுக்கு இப்படி ஒரு கொடுத்த ஒரு நம்ம சரீரம் இருக்கு. சாரீரம் இவ்வளவு மாதிரி ஆட்கள் நல்லா அழகா சொல்லி நம்ம கேட்டிருக்கா. காது செவிடே ஆகாது. இந்த மாதிரிலாம் நம்ம கேட்டாக்க ஆயுஷ் பரியந்தம் நமக்கு நல்ல அற்புதமான ஒரு திடகாத்திரமான உடம்பு கொடுப்பார். வியாதியே நாம செஞ்சிருவார். அதுதான் பகவானுடைய அந்த சத்தியம். அதனால இந்த மாதிரிலாம் நம்ம கேட்கணும், நிறைய கேட்கணும். இப்படி இன்னைக்கு ஒரு வாய்ப்பு அழகா அமைச்சு கொடுத்தோம். நம்ம கமிட்டியா இருக்கும் போது நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும். அதே மாதிரி இவா பார்த்தோம்னா ஆஸ்தானம் நம்மளுக்கு மாலினி மாமி சாவித்திரி மாமிலாம் சொல்லுவா, அடிக்கடி சொல்லுவா, நீங்களும் ஆஸ்தானம் எப்படி நாம சங்கீர்த்தனத்துக்கு அவெல்லாம் எல்லாரையும் உற்சாகப்படுத்துறாலோ அதே மாதிரி ஆஸ்தானமா இருக்கக்கூடிய நம்ம கலைமாமணி திருமதி கவிதா கண்ணன் மாமி இருக்கா பாருங்க. அவளெல்லாம் நம்ம சொல்றதுக்கே நம்ம வார்த்தைகளே தெரியல. ஏன்னா இவ்வளோ அழகா சொல்லியிருக்கா, வர்ணிச்சிருக்கா. பகவானை எவ்வளோ அழகா வர்ணிச்சிருக்கா பாருங்க. நம்ம ஒருத்தங்க கண்ணை மூடி தியானம் பண்ணோம்னா நிஜமானே அங்கே இருக்கு. அந்த சிவதம் சொல்லு முறிக்கிறப்ப சொல்றதெல்லாம் பார்த்தா உடனே சிலுக்கிறது. அவள் சொன்னா பாருங்க, இத்தனை பேர் தூக்கி வர முடியாமல் இருக்கிறது இப்படிலாம் சொல்றப்ப உடம்பு இன்னும் அதுதான் ரியல் இது. அப்போ எந்த அளவுக்கு அவ உணர்ச்சி பூர்வமாக சொல்றா பாருங்க. அதை கேட்கணும். நம்ம கண்ணை மூடிட்டு அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஓகேவா? அவ்வளோ அழகா சொல்லியிருக்கா அந்த ஸ்ரீமதி கவிதா கண்ணன். அவ குடும்பம் அவ இன்னும் மேலும் மேலும் நிறைய இங்கே மட்டும் ஆஸ்தானம் இல்லை, ஆமூர்லையும் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம், லைவ் பார்த்தோம் நாங்கள். அற்புதம், மகா எவ்வளோ அழகு. அதனால இவளுக்கு மேலும் மேலும் ஸ்ரேயசை கொடுத்த பகவான் அவ குடும்பத்துல எல்லாரையும் நல்ல விதமா சுவாமி அனுகிரகிச்சு, இங்க கேட்டவ அத்தனை பேரையுமே சுவாமி அனுகிரகிச்சு. அவ வார்த்த கல்யாணம் நடக்கணும், காது குத்து நிறைய நடக்குது இது மாதிரி. அதெல்லாம் நாளைக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கோ, இன்னைக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இது மாதிரி சத்சங்கம் அமைவது என்பது நான் இங்க இருக்கேனுங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. கொடுப்பினை இருந்தால் மட்டும்தான் பிரியா சுதர்சனால இருக்க முடியும். இங்க எத்தனையோ பேர் வெளியிலேருந்து வந்து கேட்டிருப்பா, பாவம் அவளுக்கு தான் ஒரு ஆசை. அதனால அப்படி ஒரு பிரியா சுதர்சனா அற்புதமான கேட்டட் கம்யூனிட்டியா இருந்தாலும் இவ்வளவு நேரம் பாருங்க, எவ்வளவு டிசிப்ளின் பாருங்க. எது சொன்னாலும் யாருமே முகம் சொல்லிக்கிற, எல்லாரும் பிரகாசமா இருக்கு. ஏன்னா எப்படி தூங்குவா? நாளைக்கு கல்யாணம் நீங்க தூங்குவோமா? நம்ம தூங்க மாட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வசுந்தரா மேடத்தை ஆரம்பிச்சு எல்லாம் பார்த்தா பூ பின்றேன், அது பின்றேன், இது பின்றேன். நாங்களாம் ஆத்துக்கு போட்டு 1 மணி ஆகும். சங்கர் வைத்தமே சங்கருக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சே ஆகணும். ஆபத் பாந்தவன் அநாத ரக்ஷகன் அப்படிங்கிற மாதிரி மைக்கு போயிட்டே புட்டுட்டேன்னு பார்த்தோம். மாமி ரொம்ப அதாவது பெருந்தன்மையா என்ன பண்ணா, போட்டு சார் நாங்கள் எப்படி பொறுமையா இருக்கும் அட்ஜஸ்ட் பண்றோம். சங்கரா சங்கரானா அதான் சங்கரா சங்கரா அவனாலேயே ஓடணும் அசையாது. அதனாலதான் அந்த காலத்துல பேர் பிடிச்சா சங்கரா, ஹரி, ராமா, கிருஷ்ணா. இன்னைக்கு வாயிலே நுழைய மாட்டேங்கிறது பேரு. குச்சி அப்படின்னு பேர் வச்சா குச்சினா எங்க ஒரு குச்சி தான் ஓடி வரும். ஆனா சங்கரானா பிறந்தாமன் அவன் ரூபமா வந்து அழகா பண்ணி கொடுத்துருவா பாருங்க. அதுக்கே நம்ம ஒரு சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கிறோம். இருந்தாலும் நேரம் எடுத்துட்டு கோச்சிக்காதீங்க, வார்த்தைகள் வரமாட்டேங்கிறது. அப்படி ஒரு பிரவச்சனம். பகவானுடைய அனுக்கிரகம் இல்லைன்னா
பகவானுடைய அனுகிரகம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிரவச்சனம் வைப்ரண்ட் டோட்டலாகவே யாருமே அசையலமா, யாருமே அசையலாம். அப்ப எந்த அளவுக்கு ஆக்கர்ஷண சக்தி பகவான் கொடுத்துருக்காரு பாருங்க அவளுக்கு. ஒரு வந்து ஒரு கலைமாமணி ரொம்ப அற்புதமான பிரியா சுதர்சனா சார்புல இன்று முதல் எங்களுடைய அபிமான ஆஸ்தான பிரவச்சனகர்த்தா ஸ்ரீமதி கவிதா கண்ணன் அவர்களை கலைமாமணி கவிதா கண்ணன் என்று நாம் அழைக்க போறோம். பெருமாளுடைய ஆமா அப்பேற்பட்ட ஸ்ரீமதி கலைமாமணி கவிதா கண்ணன் அவர்களை பாராட்டும் முகமாக இப்போ இந்த பொன்னாடை மரியாதைகள், சில மரியாதைகள் இருக்கு, அதை செய்யணும். ஒவ்வொருத்தரா செய்யறா. முதல்ல வந்து ஸ்ரீமதி சுபாஷினி அசோகன் மேடம் அவர்கள் இப்பொழுது மரியாதை பண்றாங்க. ஜோரா ஒரு கரவொலி கொடுக்கலாம். அதே ராமராம் ஜானகி காந்த ஸ்மரணம். அடுத்தது பொன்னாட மாமா அவ பேர் சொல்லுங்க. ஓகே பொன்னாடை போடுங்க. பொன்னாடையை வந்து எங்க அன்பு பாசமிகு மரியாதைமிகு மாலினி மாமி அவர்கள் பற்றி கௌரவிக்கிறாங்க. அடுத்தது பிரசாதம் அழகா ரொம்ப அற்புதமா தம்பதி சமேதமா அண்ணா ராமண்ணா அவருடைய மாமி எல்லாம் சேர்ந்து வந்து ஜோரா கொடுக்குறா. ஜானகி காந்த ஸ்மரணம். ஆமா இன்னொரு 5 நிமிஷம் இருந்தேன்னா சுவை எப்படி செவிக்கும் உணவோ பகவானுடைய பிரசாதத்தை வாங்கிட்டு தான் போகணும். இப்ப அதே மாதிரி கோவில் பிரசாதம் மறுபடியும் இன்னொரு சுவாமி பிரசாதம் கொடுக்குறா மாலினி மாமி, அதை அப்படியே வாங்கிக்கணும். நாளைக்கு எல்லாருமே காலையில தயவு செய்து இப்ப நம்ம கமிட்டியில பார்த்தோம்னா எல்லா பிளாக்குக்கும் இன்விடேஷன் கொடுத்துருக்கா. இதுதான் நேரடியான அழைப்பு. நம்ம ஆத்து கல்யாணம் மாதிரி என்னை கூப்பிடல உன்னை கூப்பிடலாம் சொல்லக்கூடாது. எல்லாரும் காலையில 5 மணிக்கே ஐ திங்க் ஆரம்பம்னு நினைக்கிறேன். 5 மணிக்கு ஆரம்பம். அது நிகழ்ச்சி நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணி சுமாருக்கு பார்த்தீங்கன்னா நாதஸ்வர 7 மணிக்கு போட்டிருக்கோம். நீங்க 5 மணிக்கு வந்து ஒத்தாசை பண்ணலாம். ஒரு சின்ன குப்பை இருந்தால் எடுத்து போடலாம். அதுவே நம்மளுக்கு ஒரு கைங்கரியம் தான். 7 மணிக்கு நாதஸ்வர மங்கள இசைன்னு போட்டிருக்கு. அவ யுவகலா பாரதி ஸ்ரீ ஹரிகர அவளுடைய ட்ரூப் போடுறது. அடுத்தது விக்னேஸ்வர பூஜை, சேவார்த்தி சங்கல்பம், பூர்வாங்கம், அப்புறம் அப்பியஞ்சனம்னு போட்டிருக்கா. திருமஞ்சனம், வேதபாராயணம், அலங்காரம், காசி யாத்திரை, சுவாமிக்கு மாலை மாற்றுதல், ஊஞ்சல், பச்சைப்படி சுற்றுதல், அப்புறம் கன்னியாதான சங்கல்பம், கோத்திர பிரவரம், இதெல்லாம் உண்டு. எப்படி நம்ம நாமசங்கீர்த்தனத்துக்கு சூழ்நிலை பிரவரம் சொல்றோமோ இதுக்கும் உண்டு. எல்லாரும் வந்து கலந்துக்கணும். சுவாமியோட பிரசாதம் அருட்பிரசாதம் நம்ம வாங்கிக்கணும். அற்புதமான பிரசாதம் இருக்கு. இது வந்து வேற எந்த கல்யாணத்துக்கு நம்ம போறோமோ போலியோ நாம புண்ணியம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இந்த கல்யாணம் காதல கேட்டிருக்கோம். நாளைக்கு அற்புதமா ஆனந்த கழிப்புல நம்ம அவருடைய அந்த மாங்கல்ய தானம், அந்த தான உற்சவத்தை நம்ம பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். பகவான் நம்மளுக்கு அனுகிரகிச்சுட்டு இருக்க. அவசியம் எல்லாரும் வரணும். அதே மாதிரி ஆமா சாயங்காலம் பார்த்தோன்னா சுவாமி புறப்பாடு இருக்கு. எல்லா பிளாக்குகளுக்கும் எப்பவும் போலவே எழுந்துள்ள போறார் பகவான். அவாவா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அவளுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி நிறைய நீங்க என்னென்னலாம் செய்யறோ ஒவ்வொரு தடவையும் முந்திரி பருப்பு பூர்ண கும்பம் வச்சு முதல்ல நீங்க யார் எந்த பிளாக் வருதோ அவ அதுல சூப்பர் சீனியர் யாரோ அவ பூர்ண கும்பத்தை அது ஒரு நல்ல ஒரு மரியாதையா இருக்கும். நம்ம செய்யறது அவளை நிற்க வச்சு பூர்ண கும்ப மரியாதை சுவாமிக்கு தான் பண்ணும், வேற யாருக்கும் இல்லை. சுவாமிக்காக செஞ்சு அப்புறம் நீங்க என்னென்னலாம் கொடுக்கணும்னு சொல்றேன். முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு என்னெல்லாம் வச்சு நேவேஜம் பண்றோம் எல்லாம் பண்ணலாம். கொஞ்சம் நிறைய பண்ணுங்க. நாங்க பெரிய பெரிய பேக்கா கொண்டு வந்துடுறோம். ஆமா. அடுத்தது ஜி பிளாக் பக்கத்துல இந்த இடத்துல எப்பவும் போல வையாலி ஜம்முன்னு நடக்க போறது. ஒவ்வொரு தடவை இந்த வையாலி பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இந்த தடவை ரொம்ப அமோகமா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கமிட்டியார் சொன்னா என்கிட்ட சங்கர் தலைமையில வையாலிக்குனே ஒரு 4-5 பேரை அற்புதமா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம எப்படி சுவாமியை வந்து நம்ம மாலை மாத்திரப்பெல்லாம் எப்படி தலையில் தூக்கிட்டு ஆடுறோம், நாளைக்கு அப்படிதான் ஆட போறோம் பாருங்களேன். அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம எல்லாரும் பாக்கியசாலி. இன்னைக்கு சொல்லிட்டு ஆவா மாமி நீங்களும் வாங்க. அவசியமா எல்லாரையும் உங்க சொந்த பந்தங்கள் யார் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. ராதே கிருஷ்ணா. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கணேசன் 2 வார்த்தை சொல்றா. பிரசாதம் வாங்கிக்காம போகப்படாது. இது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நடுவில் கொடுத்தது நிறுத்திவிட்டேனே நினைக்க வேண்டாம். ஒண்ணு நிறுத்தல, அது கொஞ்சம் சூடா இருக்கணும், கொஞ்சம் மூடி வச்சேன், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப எல்லாரும் கொடுக்க போறோம். ராதே கிருஷ்ணா. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஸ்ரீராம். புத்தகங்களுக்கு நாளைக்கு நமது ஆலயத்தில் நடக்கிற சீதா பிராட்டியார் கல்யாணம், அவங்களோட கல்யாண உற்சவத்துக்கு முதல் நாள் மாப்பிள்ளை போயிட்டு கர்ணவாகனோட ஆசையோட கவிதாகரன் அவரோட சீதா கல்யாணம் உபன்யாசத்தோடு நடந்துருக்கு. கதிராமன் மன்னிக்கும். பொதுவாக
நம்ம கல்யாணத்துல பார்த்தா மாப்பிள்ளை பெண்ணுக்கு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மறுநாள் கல்யாணம் மாங்கல்ய நாள் முடிஞ்சோடனே ஒருத்தர் கட்டிட்டு ஆனந்த கண்ணீர் விடுவோம். அது நமக்கு நாளைக்கு ஆனந்த கண்ணீர். இன்னைக்கு மனசு சந்தோஷத்தை கொடுக்குறாரு, ஆனந்தத்தை கொடுக்குறாரு நம்ம எல்லாருக்கும். இந்த மழையா வந்து இந்த இடத்த இதை கேட்கணுமோ என்னமோ வருமோ நிறைய வந்துட்டு இடத்தை சுத்தி பண்ணி அப்படி மழையில இருந்த வெள்ளம் மாதிரி வருது. அது உண்மையிலே எனக்கெல்லாம் இதா இருக்கு. காடு கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். உணரதான் முடியும். அதாவது இதெல்லாம் கேட்கறது இருக்குன்னா எதுவுமே பகவானோட கல்யாணம், ராதா கல்யாணம், சீதா கல்யாணம், பார்வதி கல்யாணம், மீனாட்சி கல்யாணம், வலிதேவதனா கல்யாணம், இது மாதிரி கல்யாணம் இதுகள்லாம் நாம சங்கீர்த்தனமா கீர்த்தனையாக பாடல்களாக நம்ம முன்னோர்கள் இறுக்கி வச்சுக்காங்கன்னா இதே மாரி பிரசன்னாக்கள் சொல்லும் போது, உபன்யாசகர்கள் சொல்லும் போது அதை கேட்க நம்ம எல்லாரோட கிரகத்திலையும் சந்தோஷம் நடக்கணும். எப்படி கல்யாணம்னா சந்தோஷம் வருமோ அது மாதிரி சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கணும். அதற்கு சந்தோஷமான கல்யாணம், காது குத்து, வளர்ப்பு, சீமந்தம், அது எல்லாமே கஷ்டத்து கொடுத்து மராளுக்கு சாபிக்கணும், இதெல்லாம் நடக்கணும். அதனால அந்த விதத்துல நாங்கள் கவிதா கண்ணன் நம்ம நாகமா எல்லாம் நம்ம அந்த பிரியாசுரத்தினால இருக்கிறதுனால நம்ம பாக்கியசாலிகளா இருப்போம். அவைய அந்த ஆங்கிலேயர் அந்த அருள் நமக்கு கொடுத்துருக்காரு. எல்லாருக்குமே அந்த அருள் கிடைக்கணும். நல்லா மேல மேல வரணும். ஏன்னா நான் திருப்பி எதான் சொல்றேன், நம்முடைய சனாதன தர்மம் இந்து மதம்ங்கிற பேரே கிடையாது. பிரிட்டிஷ்காரன் வச்சதுதான் இந்து மதம். நம்ம மதம் சனாதன தர்மம். அதெல்லாம் வளர்ப்புல இவரோட கைங்கரியம் தான். இவ பண்ற கைங்கரியம் தான் நம்ம ரெண்டு காலாலையும் கேட்டு அதுபடி நடந்தாலே போதும். அதனால இப்படிப்பட்ட ஒரு சிறந்த இதுக்காக நம்ம என்ன அவங்களுக்கு நன்றி சொல்றது, நான் நன்றியை சொல்லக்கூடாது. பாராட்டுறது என்ன பாராட்டுற அளவுக்கு எங்களுக்கு தகுதி கிடையாது. நமஸ்காரம் நமஸ்காரம் இங்க எல்லாரும் நமஸ்காரம் ஆசீர்வதிக்கணும். ஏன்னா வெவ்வேறு பொன்னாசர்களுக்கெல்லாம் வயசு வித்தியாசம் கிடையாது. ஏன்னா கிருஷ்ணரை வந்து இது ஞான சம்பந்தர் குழந்தையா இருக்கும்போது அப்பர் பெருமான் தோல் வச்சுட்டு போறாரு. இவருக்கு 16 வயசு, அவருக்கு 80 வயசு. பெருமானே எங்க இருக்கிறது அடிதான் பல்லாக்கி தூக்கி கொண்டு இருக்கிறது. அதனால இவாளுக்கெல்லாம் வந்து வயதே கிடையாது. அம்மா சொன்ன பேர் நமஸ்கரிக்கணும். நமஸ்காரம். ஆமா ஆமா உண்மையாக போற மாதிரி எல்லாம் ஃபுல்லா இருந்துருந்தான். மேல மேல அவன் நிறைய நிகழ்ச்சிகள் கொடுத்து எல்லாரும் நாளைக்கு நாகூர்ல சொன்ன மாதிரி கல்யாண உற்சவத்துக்கு அத்தனை பேரும் வரணும். அதை விட சிறப்பா நாளைக்கு தம்பதியர் வர இருக்கு. நாளைக்கு கல்யாணம் மாப்பிள்ளை அழைப்பு